தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் கல்வியாளர்களாக உருவாகி இந்த விளிம்புநிலை சமூகத்தை அதிகாரம் நிறைந்த சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாம் கிராமங்கள் தோறும் விளிம்புநிலை மாணவர்களை கல்வியாளர்களாக உருவாக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கிராமங்களில் ஜெய்பீம் இரவு பாடசாலைகளை உருவாக்கி நாம் தொடர்ந்து கல்விப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த வகையிலே நீங்களும் அம்பேத்கரை போன்று வருங்காலத்திலே ஒரு கல்வியாளர்களாக உருவாகி இந்த கிராமத்தை ஒரு முன்மாதிரி கிராமமாக உருவாக்குவதற்கு நீங்கள் உங்கள் கல்வியின் மூலமாக உங்களை தகுதி வாய்ந்தவர்களாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எல்லா ஸ்கூல் போறீங்களா? படிக்கிறீங்களா? மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா? எடுத்து வந்து கொடுக்கலாம் கிடைக்குதுல்ல? இப்போ நாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஏதாவது எதிர்பார்க்குறோமா? நல்லா படிக்கணும். படிச்சா என்ன பண்ணலாம்? வேலைக்கு போகலாம். அடுத்தவங்களை போல நம்ம அப்பா அம்மாவை போல கூலி வேலை செய்யாம நம்மளும் ஒரு நல்ல பொசிஷன்ல நல்ல இடத்துல உட்காந்து கை நிறைய சம்பாதிக்கலாம். இந்த சமூகத்துல தலை நிமிர்ந்து நடக்கலாம். அது அம்பேத்கர் நிற்கிறாருல ஸ்டைலா கூட்டு சுட்டுலாம் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு கெத்தான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நம்ம படிச்சா மட்டும்தான் முடியும். வேற எதாலையும் முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட நாங்க சொல்றோம், வேற எதுக்காகவும் கிடையாது. படிப்புன்றது ஒரு வெள்ளாட்டுத்தனமா அது நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. அது தானா வரும். நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து அந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு படிப்பை நிறுத்திடக்கூடாதுன்றதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. படிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்தவனால மதிக்கப்படுவோம். இல்லைன்னா நம்மளை காலகாலமாவே அடிமை என்கின்ற அந்த போக்கிலேயே நம்ம நடத்துவாங்க. நம்ம அப்பா அம்மா யாராவது மரியாதையை கொடுத்து நடத்திருக்காங்களா? இல்லை. ஏன்? அவங்க படிக்கல. ஆனா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும்? தவற விட்டுறக்கூடாது. நல்லா படிக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளவு நம்ம ஏற்பாடு போட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். அப்ப நீங்க உங்களோட வேலையெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, வாங்கிட்டு சொல்லுங்க. நல்லா வேற எதுவுமே கிடையாது. நீங்க எதையும் செய்யணும் அவசியமே கிடையாது. நல்லா படிச்சா யாரை போல விடுவாங்களா? கேட்கல. என்ன இருக்கணும்? நல்லா சாப்பிடணும், நல்லா விளையாடணும், நல்லா